தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் என்னிடம் உரைத்தார், நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக இந்த இரவிலே கண்விழித்து நாம் அனைவரும் ஒரே திரளாக நமது பங்கு ஆலயத்திலே குழுமியிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இன்றைய நாளிலே இன்று இரவிலே நாம் குடும்பமாக குழுமியிருக்கின்றோம். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. இந்த பெருந்தொற்றும் காலத்திலும் இந்த பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்கும் விண்ணக பரிசுகளை பெற்று மகிழ்வதற்கும் இந்நாள் நமக்கு பெரும் உதவியாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கார் இருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இருள் நீக்கி, நோய் நீக்கி, பகைமை நீக்கி ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் அமைதியும் தருகின்ற மாபெரும் இரவு இது. நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்ற ஆண்டவராகிய கடவுள் தம் ஒரே பேரான மகனை
இவ்வுலகிற்கு அனுப்பி அவரின் வழியாக நம்மை மீட்டுக் கொள்ள திருவுள்ளமான மாபெரும் திருநாள் இந்நாள் அன்பின் பெருநாள். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இயேசு என்று நாம் உச்சரித்தவுடனே நமது நினைவுக்கு வருவதெல்லாம் அன்பு என்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். இந்த உலகம் அன்பால் மட்டுமே இயங்குகிறது. அன்பினால் குடும்பங்கள் அமைக்கப்படுகின்றன. அன்பினால் சமூகம் எழுந்து நிற்கிறது. நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் ஆசீர்வதிக்கவும் அன்பின் பெருநாளாகிய கிறிஸ்துமஸ் திருவிழா நமக்கு உதவுகின்றது. இதோ இந்த குடிலிலே பிறக்கருக்கின்ற இயேசு ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலும் பிறக்க வேண்டும். நாம் வாழும் இல்லங்களிலும் பிறக்க வேண்டும். இந்த இகத்திற்கும் அவர் பிறக்க வேண்டும். சிறப்பாக இந்த முறை அவர் பிறக்கின்ற பொழுது இதோ உலகம் முழுவதும் பீடித்திருக்கக்கூடிய அந்த பெருந்தொற்றை விரட்டுகின்ற, விடுதலை தருகின்ற ஒரு மாபெரும் இரவாக இருக்கும். ஆகவே அத்தகைய நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். பிறக்கருக்கின்ற பால் இயேசு தமது விண்ணக கொடைகளால் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலியை தகுந்தவர்கள் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு இரக்கத்தின் ஆண்டவரிடம் அவரது மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு மகிழ்ச்சியான தருணம், அற்புதமான தருணம். நம் மீட்பர் பிறக்கின்ற நேரம். நம்முடைய பங்கை சார்ந்த பேராசிரியர் செல்வகுமாரன், ஆசிரியர் ரீட்டா குடும்பத்தார் பாலும் இயேசுவை இப்பொழுது பவனியாக எடுத்து வருகின்றார்கள். அவர்கள் குருவானவர் கரங்களிலே கொடுத்த பிறகு அவர் எடுத்து மக்களுக்கு ஆசி வழங்குவார். பிறகு அங்கிருக்கக்கூடிய குடிலிலே அமர்த்துவார். அப்பொழுது உன்னதங்களிலே இந்த கீதங்கள் இசைக்கப்படும். இப்பொழுது அத்தம்பதியர் பாலும் இயேசுவை பவனியாக எடுத்து வருகின்றனர். அனைவரும் கரங்களை கூப்பி அமைதியாக ஆண்டவரின் பிறப்பிற்காக காத்திருப்போம்.
மன்றாடுவோமாக. அன்பே நிறைந்த இறைவா, உண்மையின் ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தேன். அதனால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மறைநிறுவுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 முடிய மற்றும் 6, 7. காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பவரின் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல்
உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாய் இருந்த நுகத்தை நீர் உடைத்தறிந்தீர். அவர்கள் மேல் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேராலும் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
முதலாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செய்திகளில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தைகள் 1 - 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம்,
அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மெய்ப்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, விண்ணகத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நள்ளிரவிலே ஒரு மகிழ்ச்சியான நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த இரவு வேளையிலே மீட்பர் பிறந்திருக்கிறார். இவர் நம்மை மீட்பதற்காக பிறந்திருக்கிறார். கட்டாயமா மீட்பார் இல்லைங்களா? யார் மீட்பார்? இயேசு யாரு? நம்மை மீட்பவர். இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன், அதுக்கு நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தை பாலன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க நம்மை மீட்பார். குழந்தை பாலன், சத்தமா குழந்தை பாலன், இன்னும் சத்தமா குழந்தை பாலன். இப்ப நான் அப்படியே ரிவர்ஸா பண்ணுவேன். நம்மை மீட்பார்னா நீங்க என்ன சொல்லணும்? வெரி குட். குழந்தை பாலன் நம்மை மீட்பார். குழந்தை பாலன் நம்மை மீட்பார். சத்தமே வரலீங்க, அப்படியே உட்காந்துருக்கீங்க. குழந்தை பாலன் நம்மை மீட்பார். குழந்தை பாலன், குழந்தை பாலன். நான் சொல்ற மாதிரியே சொல்லணுமா? தோடு குடிங்க. குழந்தை பாலன், குழந்தை பாலன். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த குழந்தை பாலன் நிச்சயமாக நம்மை மீட்க போகிறார். உங்க எல்லாருக்குமே பிக் பாஸ் பார்க்கிற பழக்கம் இருக்கா? இல்லையா? யாரெல்லாம் பாப்பீங்க? சும்மா கை தூக்கிங்க லேசா. பிக் பாஸ், பிக் பாஸ் அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுங்கிறவங்க கை தூக்குங்க. வெரி குட். சரி, அது ஒரு பெரிய ப்ரோக்ராம் இல்லையா? நம்ம டிவியில பாக்குறதுலயே ரியாலிட்டி ஷோ. என்ன நடக்குதோ உண்மையை அப்படியே தத்ரூபமா காமிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் இயேசு பிறக்கும் பொழுது இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு கற்பனை. அந்த கற்பனை உங்களுக்கு போகுமா? பிக் பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சி இயேசு பிறக்கும் பொழுது இருந்திருந்தா, அப்ப அந்த விஜய் டிவி இருந்திருந்தா, அந்த பிக் பாஸும் இருந்திருந்தாருன்னா இயேசு பிறப்பு எப்படி இருந்திருக்கும்? யாரை கேட்கணும்? பிக் பாஸ் நடத்துறவங்க தான். அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் கழுத்துல ஒண்ணு மாட்டிக்கே தெரியுவாங்க. பாத்தீங்களா? அது என்ன தெரியுமா? ஆடியோ பாக்ஸ். அவங்க எங்க போனாலும் பேசுற விஷயம் எல்லாருக்குமே கேட்கும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தப்பிக்கவே முடியாது. அப்ப இந்த பிக் பாஸ் அப்ப இருந்திருந்தாக்கா, மாதாவுக்கு, சூசியாப்பருக்கு, ஜீசஸ்க்கு, ஆடு மாடுக்கு இடையே இருக்க எல்லாருக்கும் அந்த ஆடியோ பேக்கை மாட்டி விட்டு இருப்பாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் இல்லாததுனால அவங்க என்னென்ன பேசினாங்கிறது தெளிவா நமக்கு விவிலியத்துல இல்ல. இயேசு பாலன் நம்மை மீட்பார். இயேசு பாலன். பிரியமானவர்களே, இப்போ ஒரு வருஷமே எல்லாருமே இந்த குடியில் ஜோடிக்கணும் இல்லைங்களா? எல்லாருமே வீட்டுல ஜோடிச்சிருப்பீங்க. அதுல என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நல்லா கிரியேட்டிவிட்டியா இருக்கணும். இந்த வருஷம் கொரோனா வந்துச்சு, அதனால கொரோனா மாடல்ல ஒரு குடில் செய்யணும். விவசாயிகள் போராடுறாங்க, அவங்கள வச்சு ஒரு குடில் அமைக்கணும்.
மழை இல்லாம இருக்குது, மழைக்காக ஒரு குடில் அமைக்கணும். எல்லாருமே செய்யறோம். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் போய் பார்த்தோம்னா இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நைட்டும் பகலமா நிறைய பணம் செலவு பண்ணி அதை அழகா வச்சிருப்போம். இந்த இடத்துல ஆடு வைக்கணும், இங்க மாடு வைக்கணும், இங்க கோழியை வைக்கணும், இங்க ஜீசஸ் வைக்கணும், எல்லாம் அழகா பெர்ஃபெக்டா வச்சிருவீங்க. வச்ச உடனே என்ன பண்ணுவோம், அப்படின்னு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம். இன்னைக்கு எல்லாமே ரீச் ஆயிடுச்சு உங்க குடில் எல்லாமே. ஆனா நம்ம ஒண்ணு செய்ய மறந்துடணும். குடில் செஞ்சாலும் இது வரைக்கும் யாராவது அந்த குடில்ல நான் யாரா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? நான் குடில ஒரு ஆளா இருக்கணும்னு யாராவது என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இந்த வருஷமாவது நம்ம வைப்போம், எல்லாமே பொருள் அங்கங்க வைப்போம். பரவாயில்ல, இந்த வருஷம் நான் ஒரு மாதாவா அங்க இருப்பேன், குடியில ஒரு சூசையப்பரா அங்க இருப்பேன், இல்லைன்னா குழந்தை பாலனா இருப்பேன், இடையரா இருப்பேன், இல்ல ஒரு ஆடா இருப்பேன், இல்லைன்னா அங்க நான் ஒரு ரிவர் செஞ்சிருக்கிறேன், தண்ணி ஓடுது, அந்த தண்ணியா நான் இருப்பேன். இல்லைன்னா அந்த இயேசு பிறப்பதற்கு வீடு கொடுத்தாங்களா, அப்போ என் மாட்டு கோட்டா இருக்கு, அங்க போன உள்ள உட்காந்து முணுமுணுச்சுட்டே இருந்தாங்க இல்லையா, இல்ல அவங்களா இருப்பேன். இல்ல பக்கத்துல பெரிய பெரிய பில்டிங்லாம் இருந்துச்சு, எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களா ஒரு ஆளா இருப்பேன். இப்படின்னு யாராவது எந்த வருஷமாவது யோசித்தீங்களா? நீ இப்ப ஏஞ்சலா இருப்ப, இது வரைக்கும் யோசித்து இருக்கியான்னு கேட்கிறேன். இது வரைக்கும் நம்ம அது மாதிரி திங்க் பண்ணிருப்போமா? அப்ப எதுக்காக இந்த குடியில அமைக்கிறோம், ஏன் அங்கெல்லாம் வைக்கிறோம்? இது முதல்ல அசிசியார் தான் இந்த ஒரு நற்செய்தியை அப்படியே வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார். இது எல்லாருக்குமே வரலாறு தெரியும். அப்ப அந்த குடியில நானே இந்த வருஷம் சூசேப்பரை போல இருப்பையா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இருப்போமா? இல்ல இல்ல, இந்த வருஷம் நான் அந்த இடையை எப்படி சந்தோஷமா இருந்தாலும் அதை போல சந்தோஷமா நான் இருப்பேன்னு முடிவு பண்ணி இருப்போமா? இல்ல இல்ல, இந்த வருஷம் நான் ஒரு ஆடு கத்திட்டு இருந்துச்சு, அந்த மாதிரியாவது நான் கத்துவேனா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடியில் இருக்கிற ஒவ்வொன்றுக்குமே ஒரு குண அதிசயங்கள் இருக்கிறது, ஒரு நல்ல குணங்கள் இருக்கிறது. அந்த குடியில நான் ஒரு ஆளா மாறணும், இந்த வருஷம் மாறுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறோமா? இல்ல. பிரியமானவர்களே, அப்ப இந்த வருஷம் யோசித்து பாருங்க, நான் குடியில இந்த வருஷம் இப்படி இருக்க போறேன், அடுத்த வருஷம் இதுவா மாறுவேன். அப்ப அந்த குணங்களை நீங்க யோசிக்கணும். ஓகே, மாதாவா நான் இருப்பேன் அப்படின்னா அந்த மாதாவினுடைய குண அதிசயங்கள், நல்ல செயல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல கிறிஸ்தவனாய் கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லைனாக்கா சும்மா ஏனோதான ஆடம்பரமா கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு போயிட்டே இருக்கலாம், மாற்றம் இல்லையே. ஏன் வந்தார் இந்த கிறிஸ்து? அந்த சூழ்நிலையில் எல்லா மக்களுக்கும் என்ன மாதிரி செய்தி வந்தது? எதுக்காக கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தார்? கடவுள் நம்மோடு அப்படின்னு நம்ம டைட்டில் கொடுத்து நம்ம தியானிக்கிறோம். எதுக்காக? ஒரு நாள் இரவு மட்டுமா? பிரியமானவர்கள், இதை யோசிக்கணும். நீங்க முடிவு பண்ணுங்க. வீட்டுக்கு போகும்போது குடியில போய் நல்லா பாருங்க, இந்த வருஷம் அதோ அந்த மூலையில் ஒரு ஆட்டுக்குடி இருக்குதுல, அதுவா நான் இருப்பேன் அப்படி முடிவு பண்ணிட்டு நீங்க எல்லாருமே உங்க பங்கு சாமியாருக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. நான் இந்த வருஷம் ஆடா இருப்பேன், சூசியப்பரா இருப்பேன், இல்ல இடையரா இருப்பேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பிரியமானவர்களே, ஒரு அமெரிக்காவில நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. அங்க அம்மா பேரு மார்கரெட். ஒரு பெரிய கம்பெனி, என்ன கம்பெனினா இறைச்சியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பெரிய கம்பெனி. அங்க ஏறக்குறைய 2000 பேர் வேலை செய்யறாங்க. இயேசுபாலன் நம்மை மீட்பார். இங்கதான் சத்தம் வருது கோயில்ல இருக்கிறவங்க, நீ எந்தவனா கத்திக்க போ, நான் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறேன். இயேசுபாலன் நம்மை மீட்பார். பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அட்லீஸ்ட் கொஞ்சம் தூங்காம இருப்பீங்கல்ல, இல்லைன்னா நிறைய பேர் மாஸ்க் போடாம இருப்பீங்க. தூங்கி கீழே விழுந்தீங்கன்னா மூக்குல மண்ணெல்லாம் ஏறிக்கும். மாஸ்க் போட்டவங்க தப்பிச்சிடுவாங்க. பிரியமானவர்களே, அந்த மார்கரெட்ங்கிற ஒரு பெண்மணி, இது உண்மை சம்பவம், அமெரிக்காவில் நடந்தது. இறைச்சியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ஃப்ரீசர் அப்படின்னு. நம்ம ஃப்ரீஜில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஃப்ரீசர் இருக்கும். அங்க கறியெல்லாம் வைப்போம் இல்லையா, கறியெல்லாம் வச்சாக்கா ரொம்ப நாள் அப்படியே கெடாம இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டுலாம் ஃப்ரீசர் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு 200 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெரிய அறை இருக்கும். அங்கங்க பாக்ஸா வச்சு அதை பெரிய பெரிய மாடு, ஆடு, பன்னி எல்லாத்தையும் அப்படியே வெட்டி வெட்டி அங்கங்க தொங்க விட்டுருவாங்க. அதான் ஃப்ரீசர்.
இந்த கம்பெனியில ஒரு அம்மா மார்க்கெட் வேலை செய்யறாங்க. அங்க ஏற்கனவே 2000 பேர் வேலை செய்யறவங்க. இந்த அம்மா தினமும் வேலை முடிச்சுட்டு போகும் பொழுது 6 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. எல்லாருமே போவாங்க, கார்ல போவாங்க, பைக்ல போவாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னா, இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் வேலையை விட்டு போகும் பொழுது அங்க ஒரு மூலையில ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருப்பார், வயசானவர். இந்த அம்மா கார்ல போவாங்க. யார் போவாங்க? மார்க்கெட்டுங்கிற அம்மா கார்ல போவாங்க. அந்த வாட்ச்மேனை பார்த்த உடனே காரை நிறுத்தி, சார் குட் ஈவினிங், நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த அம்மா போவாங்க. இது தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குது. இது தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஆளும் அந்த அம்மா வந்துருவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பார். இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு என்ன வேலைன்னா, மாட்டு பீஸோட பெருசு பெருசாக கட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த ஃப்ரீசர் உள்ளே போயிடணும். ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு அது அங்கங்கே பாக்ஸ் வைப்பாங்க. அவங்க ரொம்ப ஹைட்லாம் இருக்கும். சேரை போட்டு ஸ்டூலை போட்டு மேலே வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல நேர்மையாக உழைக்கிற ஒரு பெண்மணி. எல்லாமே நல்லபடியாக போய் தான் இருந்துச்சு. ஒரு நாள் இந்த அம்மா கொஞ்சம் நிறையா மட்டன் பீஸ் கொண்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய உள்ள அறையில் போயிட்டு எல்லாமே அடிக்கிட்டு இருக்கிறாங்க. 5:45 ஆயிடுச்சு. அங்கே அதெல்லாம் லாக் பண்ணுறது வந்தார். எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாரு. அந்த ஃப்ரீசர் மட்டும் லாக் ஆகல, ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே உள்ள இப்படி எட்டி பார்த்தாரு. யாருமே தெரியல, இருக்கிற மாதிரி சத்தமும் இல்லை. உடனே என்ன பண்ணுறார், அதை லாக் பண்ணிடுறாரு. லைட் ஆஃப் பண்ணிடு, எல்லாத்தையும் பண்ணிட்டு பின்னாடி அந்த கதவையும் லாக் பண்ணிட்டு சாவியை கொண்டு போயிட்டார். போயிட்டு அங்கே மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிட்டார். ஃப்ரீசர் மெயின் சுவிட்சை ஆன் பண்ணால் என்ன நடக்கும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸு அப்படியே உரைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. நல்லா அந்த அம்மா ஓடி வருது. கதவு சாத்திடுது, தட்டுது, ஒன்றுமே கேட்காது. வெளியில தட்டுறாங்க, கத்துறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தட்டுறாங்க. ஒரு சவுண்டு வெளியே வராது. ஃப்ரீசர் அப்படியே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்புல இருக்கிற சூடு குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்படி ஓடுறாங்க. அவங்களால கத்த விட முடியல, அப்புறம் நிற்க முடியல. உள்ளே இருக்கிற ரத்தம்லாம் அப்படியே உரைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே -0 டிகிரி வந்துடுச்சு. ஃபுல்லாக கீழே வந்துடுச்சு. அப்போ அவ்வளோ ஐஸ் வந்த உடனே இந்த அம்மா அப்படியே மயங்கி கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. என்ன நடக்குன்னு தெரியல, மயங்கி விழுந்துட்டாங்க. வழக்கமாக 6 மணிக்கு விஷ் பண்ற ஒரு அம்மா, அந்த மார்க்கெட் அம்மா வரலையே அப்படின்னு அந்த வாட்ச்மேன் யோசிக்கிறார். எல்லாருமே போயிட்டாங்க. 6:15 ஆயிடுச்சு. 6:20 ஆச்சு. என்னது இது, காலையில போகும்போது என்ன விஷ் பண்ணிட்டு தானே போனாங்க, காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள ஓடி வராரு. பார்க்கறாரு, அந்த அம்மாவோட கார் வெளியே தான் நிற்குது. ஆனா எல்லாமே பூட்டி இருக்குது. என்ன, எங்க போயிருப்பாங்க? அவருக்கு தெரியும் இந்த அம்மாவுக்கு வேலை ஃப்ரீசர் உள்ள வேலை. ஒரு வேலை அங்க இருப்பாங்களா? அவங்க போய் பார்க்கறாரு, பூட்டி இருக்குது. என்னடா இது பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுக்கிறார். சரி திறந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு திறந்துறாரு. திறந்த உடனே இந்த கிரில் மேலே தூக்கின உடனே அந்த அம்மா கீழே கிடக்கிறத அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டமா அப்படின்னு தூக்குறாரு. அந்த அம்மாவை ஒண்ணுமே இல்லை, தூக்கிட்டு போறாரு. வேகமா போறாரு. போகும்போதே கார்ல வச்சு நல்லா கையை காலெல்லாம் தேய்ச்சி விடுறாரு. சூடாகிட்டே போகுது. தூக்கிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணி, பாடி ஹீட் பண்ணி அந்த அம்மாவை காப்பாத்திடுறாங்க. சந்தோஷம். நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்யறோமோ அதனுடைய பலன் நமக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அந்த வாட்ச்மேன் அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவர் தான். அந்த 2000 பேரும் யாரும் விஷ் பண்ணாம அப்படியே போனாங்க. இந்த அம்மா மட்டும் விஷ் பண்ணிட்டு போனாங்க. அது ஒரு பெரிய ஒரு சாதனை கிடையாது, ஒரு பெரிய ஒரு கொடை கிடையாது, பணத்தை கொடுத்தது கிடையாது. விஷ் பண்ணாங்க, ஸ்மைல் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனா அது செஞ்சதுனால அவங்க உயிர் அவரால் காப்பாற்றப்பட்டது. இயேசு பாலன் நம்மை மீட்பார். பிரியமானவர்களே, இயேசு எதற்காக இந்த மண்ணுலகத்திலே கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? யார் சொல்லுங்க? நம்மை கடவுள் இந்த மண்ணுலகத்தில் பிறந்தது காரணம் மீட்பதற்காக. சொல்லுங்க, வேற எதுக்கெல்லாம் பிறந்திருப்பார் கடவுள்? கடவுள் தன்மையை விட்டு மனிதனாக இறங்கி வந்தார். அதான் இன்னைக்கு நைட்ல கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? எதுக்காக? மீட்பதற்காக கடவுள் வந்தாரு. வேற பாவங்களை
பாவங்களை செய்வதற்காக, பாவிகளை மன்னிப்பதற்காக வந்தார். சந்தோஷம். கொஞ்சம் தூங்குறவங்கள பதில் சொல்லுங்களா? கமான். பாவியை மீட்க வந்தார். நீங்க தூங்குறீங்களா? நான் தூங்குறவங்கள தான் பதில் சொல்றேன். ஏசுபாலன். பிரியமானவர்களே, இயேசு எதற்காக பிறந்தார், மனிதனாக ஏன் இந்த பூலோகத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு கவிஞன் அழகா சொல்றாரு. எனக்கு பிடித்த ஒரு பாடல், சும்மா பாடுறேன், வாய்ஸ் நல்லா இருக்காது, காது பொத்திக்குங்க. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் நொதித்தாரே, நம்ம இயேசு சாமி. எல்லாரும் கை தட்டுங்க. நட்ட நடு ராத்திரியில் கொட்டு மணி சாலையெல்லாம் கொண்டு போல போட்டாரு இயேசு சாமி, மாட்டு கொட்டாகையில் குடித்தாரு இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டு மணி சாலையெல்லாம் கொண்டு போல போட்டாரு இயேசு சாமி, மாட்டு கொட்டாகையில் குடித்தாரு இயேசு சாமி. வெண்டு கட்டி பாடுவோம், கை கட்டி ஆடுவோம், வெண்டு கட்டி பாடுவோம், கை கட்டி ஆடுவோம், கஷ்டமெல்லாம் பார்த்திடுவோம் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் பார்த்திடுவோம் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. ராத்திரியில் கொட்டு மணி சாலையெல்லாம் ஒன்று போல போட்டாரே இயேசு சாமி, நம்ம ஒன்று போல போட்டாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லாருக்கும் வாழ்வுதல மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லாருக்கும் வாழ்வுதல மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணை படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணை படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்ட மணி சாலையில மட்டு போல போட்டாரே இயேசு சாமி. கொஞ்சம் எல்லாருமே ஜோர கை தட்டுறீங்களா? நல்லா உச்சமா நல்லா சத்தமா. நட்ட நடு ராத்திரியில் கொட்டு மணி சாலையில மட்டு போல போட்டாரே இயேசு சாமி, நம்மளுக்கு போல போட்டாரே இயேசு சாமி. வெற்றி கட்டி பாடுவோம், கை கட்டி ஆடுவோம், வெற்றி கட்டி பாடுவோம், கை கட்டி ஆடுவோம், கஷ்டமெல்லாம் போக்கிடுவோம் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் நம்ம சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. தன்னாலே நானே தன்னாலே நானே தன்னாலே நானே நானே தனே நானே. நம்ம ஏழைகளை மீட்க மனுஷனாக பிறந்தவர் நம்ம இயேசு சாமி அப்படின்னு சொல்றார். இந்த மண்ணுலகத்துல அன்பு, நீதி, அமைதி எல்லாம் குடிகொள்ளணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு கவிஞர் ஒரு பாட்டா பாடுறார். எசாயா இறைவாக்கினர் அவருடைய வாழ்க்கையில அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றார், ஏன் கடவுள் உங்களை மீட்க வர்றார் அப்படின்னா, உங்களுடைய துன்பங்களை துயரங்களை போக்க ஒரு மீட்பர் வரப்போகிறார். எசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஒரு மீட்பர் வருவார், அவர் உங்களை மீட்பார், அவர் உங்களை விட வலிமையானவர், உங்கள் துன்பங்களை எல்லாம் தோளிலே சுமக்கக்கூடியவர், இன்னும் அவர் அமைதியின் அரசராக உங்கள் மத்தியிலே உலா வருவார். ஏன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில எந்த அரசருமே அமைதியா செயல்பட்டது கிடையாது. இந்த அரசர் அமைதியின் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு இறைவாக்கினர் எசையா சொல்லுவார். இதே திருவெளிப்பாட்டு 12ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சோம்னா,
நமக்காக ஒரு மீட்பர் வருவார். ஒரு ஆண் மகவு பிறக்க போகிறது ஒரு கன்னியின் வயிற்றிலே. அந்த கன்னிக்கும் ஒரு தீய சக்திக்குமான ஒரு போராட்டத்தை இந்த திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். அதில் 7வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், இந்த மனிதன் ஆண் மகவு வந்ததனால் அந்த தீய சக்தினா எது? இதுல அந்த பாம்பு, ஒரு பாம்பு, அந்த பாம்புக்கு 7 தலைகள் 10 கொம்புகள். இது அந்த பெண்ணினுடைய காலை தீண்ட போகுதான். அப்ப அந்த பெண் அதை மிதிக்கிறாளாம். உடனே விண்ணுலகத்தில் இருக்கிற தூதர்கள் எல்லாமே இந்த அரக்க பாம்போடு சண்டை போட்டு அதை வீழ்த்தடிக்கிறார்கள். அந்த பாம்பு தோற்று போகிறது. இந்த பாம்பு எந்த பாம்பு அப்படின்னா, தொடக்கத்துல ஆதாம் ஏவாள்ல ஏமாத்தின பாம்பு, ஒரு தலை இருந்த பாம்பு இன்னைக்கு 7 தலையா 10 கொம்பா நிக்குது. அப்ப அந்த வானதூதர்கள் எல்லாம் சண்டை போட்டு அதை முறியடிக்கிறாங்க. இது யாரால் முறியடிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த மகன், ஆண் மகன் பிறந்ததனால் தான் அந்த தீய சக்தியானது அழிக்கப்பட்டது. எனவே இந்த மண்ணுலகிலே தீய சக்திக்கு இடமில்லை என்று திருவெளிப்பாட்டு நூலில் அழகாக கூறப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இப்படி நம்ம பலவாறு கடவுள் ஏன் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார் என்று கூறினாலும், நான் இந்த இரவுல கூறுற ஒரே 3 விதமான செய்தி தான். ஏன் கடவுள் மனிதனாக இந்த மண்ணுலகிலே பிறந்தார்? இயேசுபாலன், ஏன் கடவுள் மனிதனாக மண்ணுலகிலே வந்தார் அப்படின்னா 3 காரணம். நீங்க நிறைய யோசிக்க வேணும். இந்த 3ல இந்த நற்செய்தி ஃபுல்லாவே அடங்கிடும். ஏன் கடவுள் மனிதனா முதல்ல வர்றார் அப்படின்னா, முதல்ல இரக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. சொல்லுங்க சத்தமா. 2வது பணிவிடை புரிவதற்காக. இதற்கு பணிவிடை செய்வதற்காக. 3வது மனிதத்தை மீட்பதற்காக. சத்தமா. இதுதாங்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் இரவு வேளையில கடவுள் மேல இருந்து மனுஷனா அந்த பூலோகத்தில் பிறந்ததுக்கு இந்த 3 தான் காரணம். அவர் இரக்கத்தை பகிர்ந்து கொள்ளணும், பணி செய்யணும், மனிதத்தை மீட்கணும். இது யோசிச்சு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. இதுதான் நற்செய்தி. முதல்ல அவருடைய வாழ்க்கையில இரக்கம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, தொழுநோயிலே அவதிப்பட்டிருக்கவனை பார்த்து அவன் மீது இரக்கம் கொள்ளுவார், பரிவு கொண்டு அவனை குணப்படுத்துவார். அவர் மலையெல்லாம் போயிட்டு நற்செய்தி அறிவிக்கிறாரு. அவர் பார்க்கிறார், மக்கள் பசியா இருக்கிறாங்க. உடனே அவங்க மீது பரிவு கொள்ளுகிறார். பரிவு கொண்டு அவருக்கு தேவையான உணவை கொடுக்கிறார். இப்படி அவர் நற்செய்தியை பார்த்தீங்கன்னா, மக்கள் மீது பரிவு கொண்டு, பாவிகள் மீது பரிவு கொண்டு அவர்களை மீட்கிறார். முதல்ல அவர் நற்செய்திக்குள்ளாக. 2வது அவர் பணிவிடை புரிவதற்காக வந்தார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லுவார், நான் பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரியவே வந்தேன். இன்னைக்கு அரசியல்வாதிகள் மற்ற தலைவர்கள் என்ன பண்றாங்க? மற்றவங்க எல்லாம் எனக்கு கொடுக்கணும், எனக்கு பணிவிடை செய்யணும், என் ஷூவை தொலைக்கணும், என் பின்னாடி வரணும், எனக்கு கோஷம் போடணும். ஆனா இவங்க யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில அவர் அப்படியே இறங்கி வரார். பணிவிடை செய்யற அன்னை தெரேசா, நெல்சன் மண்டேலா, இவங்க வாழ்க்கையெல்லாம் படிக்கும் போது நமக்கு அப்படியே தூண்டுதலா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன் அவங்க சேவை செஞ்சாங்க, பணிவிடை புரிந்தார்கள். இயேசு வாழ்க்கையில ஓடி ஓடி பணி செய்யறாரு. அதுக்காகத்தான் மனிதனா பிறந்து வர, மனிதத்தை மீட்டெடுப்பதற்காக. டு redeem us. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே தூய பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு மீட்பு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா வேற எங்கும் இல்ல, அந்த உயிர்த்த இயேசுவினிடத்திலிருந்து தான் வருகிறது, வேற எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு பிறந்திருக்கிறாரே இந்த குழந்தை பாலன், இவரிடத்திலிருந்து தான் மீட்பு. மீட்புனா என்னது? நான் ஒரு வலையில மாட்டிக்கிட்டேன், என்னை மீட்டெடுக்கிறாங்க இல்ல, அந்த மீட்பு கிடையாது. மனிதத்தை மீட்பதற்காக இந்த குழந்தை பாலன் வந்திருக்கிறார். மனிதம் அப்படின்னா என்னது? இந்த மனுஷனுக்குள்ள பலவிதமான உணர்வுகள் இருக்கிறது, பலவிதமான பாவ செயல்கள் இருக்கிறது.
உண்மை என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் செய்வதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரமானது என்று சொல்லி நாம் மனிதத்தை ஏற்றுக்கொண்டு, உலக சார்ந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு, கடவுள் சார்ந்த காரியங்களை விட்டு விடுவதனால் அந்த மீட்பு நமக்கு கிடைப்பதில்லை. எனவே இப்படிப்பட்ட மனிதர்களை மீட்பதற்காகத்தான் இவர் பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு ஒரு மகிழ்ச்சியான விழா. கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். இயேசு பாலன் நம்மை மீட்பார். எனவே பிரியமானவர்களே, இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எனக்கு கொடுக்கிற இந்த 3 செய்தி. அவர் வந்தது இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள, பணிவிடை புரிய, மக்களை மீட்பதற்காக. இது இந்த பாலன் எனக்கு கொடுக்கிற செய்தி. அதே போன்ற ஒரு பரிவு, ஒரு இரக்கம், ஒரு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு குணம் என்னிடத்தில் இருக்கிறதா என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில இணைவோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். குழந்தையின் வடிவத்திலே நம்மோடு அவரது அன்பையும் இரக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள வானினின்று விடியல் இறங்கி வந்திருக்கிறது. நோயினின்றும் தீமை நின்றும் நம்மை பாதுகாப்பதற்காகவும், நமக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாக இருப்பதற்காகவும், புதிய நம்பிக்கையை தருவதற்காகவும் ஆண்டவரின் திருமகன் நமது மத்தியிலே கன்னியின் மகனாக மலர்ந்திருக்கிறார். நம்பிக்கையின் தலைவரிடம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய இதய ஆவல்களை ஜெபமாக எழுப்புவோம். அன்பின் இறைவா, உம் திரு அவையின் பணியாளர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவரத்தார் யாவர் மீதும் உமது தூய ஆவையார் நிறைவாக அசைந்தாடி உமது இரக்கத்தை மக்களிடம் சுமந்து செல்லும் மறு கிறிஸ்துவாக மாற்றிட உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி அருளும் இறைவா, உலக நாடுகள் ஆளும் தலைவர்கள் மீது நீர் கொண்டு வந்துள்ள அமைதி அருளும் ஆசி அவர்கள் வழியாக உலக மக்கள் அனைவர் மீதும் தங்கிட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளியோருக்கு உம்மை வெளிப்படுத்தும் இறைவா,
உலகெங்கும் உள்ள ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், நோயுற்றோர், புலம்பெயர்ந்தோர் ஆகிய அனைவரும் உன் பிறப்பினால் நீர் இவ்வுலகுக்கு கொண்டு வந்த விடுதலையையும் மகிழ்ச்சியையும் பெற்று மகிழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவாடும் இறைவா, உம் முன் கூடி ஜெபிக்கும் அனைத்து இறைமக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களது வாழ்வு உமது பிறப்பு தரும் விண்ணக ஆசியால் நிரப்பி வழிய அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, தொற்று நோயின் வீரியம் குறைந்து மக்கள் விரைவாக நலம் பெற்று மகிழ்வுடன் கிறிஸ்து பிறப்பு காலத்தை மகிழ்வுடன் கொண்டாட தேவையான எல்லா அருள்வளங்களை தந்து இறைமக்கள் அனைவரும் உம் இல்லத்தில் தங்கி இறையாசை நிறைவாய் பெற்று செல்ல அருள்மழை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது அமைதியாக ஜெபிப்போம். கடவுள் நம்மோடு. அன்பு நிறைந்த ஆண்டவரே, எம்மை இயக்குவதற்கும் எம்மை வழிநடத்துவதற்கும் நீர் இறங்கி வந்திருக்கின்றீர். மாட்டிடை குடிலில் பிறந்திருப்பது போல நீர் எமது உள்ள குடில்களிலும் பிறந்து எங்களுக்கு நம்பிக்கை, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்ற விண்ணக கொடைகளால் நம்மை ஆஸ்வதித்து தொடர்ந்து எம்மை வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை எடுப்பதற்கு தயவு செய்து கொள்வார்கள். காணிக்கை நடக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் மகிழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே நிறைந்த ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுதுமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவர் உம்மோடு இணையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் மொழி எங்கள் மனக்கண்களுக்கு புதியதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பணிபொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியரிடம் உம் அடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் அந்தோணிசாமிக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை
கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றார். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை கொன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்று தந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, யாக்கோப்பு, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், சிக்ஸ்துஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்டோகோனுஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றார். இவர்களுடைய பேருபயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இவ்வழிபொருளை உளங்கணிந்து ஏற்றருள உமை வேண்டுகின்றார். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்திரலும், மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளை இட்டருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்திருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தாம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகி நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திரு கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியலும் நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபியலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பழிபொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்தில் இருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருளும்.
ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்கள் முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் அடியார்களை நினைவூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவின் இளைப்பாறுதலையும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை நீர் தர வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளாகிய அடியார்கள் நாங்கள் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியுமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இன்னாசியார், அலெக்சாண்டர், பீட்டர், பெலிசிட்டி, பெர்தித்வா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அத்னாசியஸ் ஆகியோருடைய புனிதர் அனைவருடன் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்க உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு பலருக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மரியின் மகனாக மண்ணில் மலர்ந்திருக்கக்கூடிய இறைமகன் இயேசு கிறிஸ்து
நம்முடைய உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் இவ்விகத்திற்கும் நிறைவையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என ஜெபிப்போம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உங்களுக்கு சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை அன்று ஏதேனும் தோட்டத்தில் நமது முதல் பெற்றோரை படைத்தார். ஆபிரகாமிடம் உறவாடியவரும் இவரை. வார்த்தை வழியாக நின்று இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தவர் இவரை. இதோ வார்த்தையாக இறைவன் நமது கண்களுக்கு புலப்படுகின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நமக்கு நிறைவாழ்வை அருள்வதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு திவ்ய நற்கருணை கொண்டு வரப்படும். ஆகவே யாரும் முண்டியடித்து முன்னேற வேண்டாம். உங்கள் அருகாமல் வருகின்ற பொழுது எழுந்து நின்றால் போதும். அருட்சகோதரிகள் அனைவரும் நற்கருணை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அருள் பொங்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அனைவரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வோம். குழந்தை பாலன் நம்மை மீட்பார். பாலன் இயேசு கொணரும் விண்ணக கொடைகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி நிறைவாக நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இன்று காலை 8 மணி, நண்பகல் 12 மணி மற்றும் மாலை 5:30 என 3 திருப்பலிகள் நிறைவேற்றப்படும். மீண்டும் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று காலை 8 மணி, நண்பகல் 12 மணி மற்றும் மாலை 5:30 என 3 திருப்பலிகள் நிறைவேற்றப்படும். இந்த நள்ளிரவு திருப்பலியிலே பங்கேற்க இயலாதவர்களும் மற்றும் நாளை காலை திருப்பலியிலே பங்கேற்க விரும்புகின்ற நீங்களும் இந்த 3 நேரங்களை குறித்து வைத்து திருப்பலியில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது பங்கின் வளர்ச்சியில் எல்லா நிலையிலும் உடனிருந்து சுறுசுறுப்புடன் பணியாற்றுகின்ற உதவி பங்கு தந்தை அருள் திரு டேனியல் தயாபரன் அவர்களுக்கு எமது நன்றிகள். அமல் ஆசிரமம் பங்கு பணிகளில் பங்கு தந்தையரோடு இணைந்து முழுமையாக பணியாற்றுகின்ற அமல் ஆசிரமம் இல்லத்தந்தை அருள் திரு ஜான் அந்தோனி மற்றும் கப்புச்சின் துறவியர் அனைவருக்கும் சிறப்பாக இத்திருப்பலியிலே நம்மோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கின் முன்னாள் பங்கு தந்தை அருள் திரு அருள்தாஸ் அவர்கள், அருள் தந்தை ஃபெதலிஸ், அருள் தந்தை பெஞ்சமின், அருள் சகோதரர் ரோமுவால், அருள் சகோதரர் கமிலஸ் ஆகியோருக்கும் நன்றிகள். அனைவரும் கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நள்ளிரவு திருப்பலியை மிகுந்த உற்சாகத்தோடும் பக்தியோடும் நாம் பங்கெடுப்பதற்கு நமக்கு உதவி செய்தவர் இன்றைய மறைவுரையாளர் அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள். தந்தை அவர்கள் திண்டுக்கல் நெச்சோடிப்பட்டில் உள்ள எமது அனுகரகா கல்லூரியிலே முனைவர் பட்டத்திற்கான ஆய்வினை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சிறந்த மறைவுரையாளர். பொதுவாக சொல்லுவோம், நாடறிந்த மறைவுரையாளர் தான் சொல்லுவோம். அவர் உலகம் அறிந்த மறைவுரையாளர். எப்படிப்பா, யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அவருடைய மறைவுரைகள் ஆயிரக்கணக்கானவை இருக்கின்றன. நான் பிரான்சிலே படிக்கின்ற பொழுது கிறிஸ்துமஸுக்காக அப்போ ஸ்வீஸ் பான் அப்போ சொல்லுவாங்க, இந்த ஃபாதர் தாஸ் உங்களுக்கு தெரியுமா, அவருடைய பிரசங்கத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்ட்டு யூடியூப்ல தான் நிறைய மக்கள் சொல்லுவாங்க. இவ்வாறு தன்னுடைய யூடியூப்பின் மூலமாக பல நல்ல மறைவுரைகளை நற்செய்தியை ஆழமாக எடுத்துரைக்கின்ற அருள் தந்தை இன்று நம்மோடு வந்து இருந்து நமக்காக ஜெபித்து நல்ல ஆசிரியை வழங்கியிருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பீடங்களை அலங்கரித்தல் மற்றும் ஞாயிறு மறைக்கழுவி எடுத்தல் போன்ற பணிகளை ஆற்றி வரும் மாவிளச்சாலை திருச்சிலுவை அருள்கணியர்களுக்கு எமது நன்றிகள். பங்கு தந்தையரோடு இணைந்து பங்கின் வளர்ச்சியில் துணை நிற்கின்ற பங்கு பேரவை மற்றும் சாக்ரிஸ்டன் ஆகியோருக்கு எமது நன்றிகள். தங்களது இனிய குரல்களால் திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்பதற்கு உதவி புரிகின்ற பாடகர் குழுவினருக்கு எமது நன்றிகள். பெருந்தொற்று காலத்திலும் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நடைபெறுவதற்கு பங்கு தந்தையரோடு இணைந்து பணியாற்றிய பங்கு பேரவை செயலர்
திரு நெல்சன், சில்வஸ்டர் தினேஷ், அமல்ராஜ் மற்றும் இளையோருக்கு எமது நன்றிகள். ஒரு சின்ன பிரேக், ஒரு குறிப்பு சொல்றேன். நிறைய பங்குகளில் தவக்கால தியானம் நடைபெறவில்லை, தவக்கால திருப்பயன் நடைபெறவில்லை, திருவிழா நடைபெறவில்லை, ஏன் நள்ளிரவு திருப்பலி கூட சில பங்குகளில் இல்லை. ஆனால் இவை அனைத்தையும் இந்த பெருந்தொற்றின் மத்தியிலும் கடவுள் நமக்கு செயலாற்றி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தாய் அமல் அன்னைக்கு நன்றிகள் அனைத்தும் நிறைவாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நமக்காக பரிந்து பேசிய அமல் அன்னைக்கும் கோடி அற்புதருக்கும் நன்றிகளையும் நம்முடைய காணிக்கைகளையும் செலுத்துகின்றோம். பங்கு ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் கொடி அமைப்பதற்கு நமது பங்கின் புன் அமல் அன்னை இளையோர் இயக்கத்தார் ஆர்வமுடன் செயலாற்றி அழகான பனி போர்த்திய வெண்ணொளி கொடிலை அமைத்துள்ளனர். அவரின் கூட்டு முயற்சிக்கு வாழ்த்துக்கள். கொடில் அமைத்தவர்கள் பிராக்ஸ்டன் தாமஸ் எலக்ட்ரீஷியன், ஆண்டனி ஜாஸ்பர், அமல்ராஜ், ஜான் பிராங்கோ, ரூபேஷ், சகாயராஜ், ஜெரோம், அருள், ஆண்டனி ஆமோஸ், ஜோ, ஆருண் ராஜா, காட்வின், ஆடம்ஸ், கெவின், தினேஷ் எலக்ட்ரீஷியன், சேவியர் எலக்ட்ரீஷியன், திருத்தொண்டர் வினோத் இவர்களெல்லாம் வழிநடத்திய உதவி பங்கு தந்தை ஆகியோருக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். மீண்டும் ஒரு முறை ஜோரா நமது பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் உற்சாகம் ஊட்டவும், அவர்களை போன்ற நமது வீட்டில் உள்ள இளையோரையும் ஆண்டவர் பணிக்கு, ஆலய பணிக்கு அனுப்பி வைப்போம். ஒவ்வொரு முறையும் பக்தியுடனும் ஆர்வத்துடனும் பணிபிடத்தில் பணியாற்றுகின்ற இறை ஊழியர் ஜான் பீட்டர் பீடப்புக்களுக்கு நன்றிகள். நமது பிள்ளை நிறைய பேர் 10க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பாக இந்த பீடத்திலே பணி செய்கின்றார்கள். உங்களது பிள்ளைகளையும் இந்த திருப்பீடத்திற்கு அனுப்பி வையுங்கள். கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலிக்கு பாதுகாப்பு வழங்கும் நமது காவல்துறையினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை ஜோராக கட்டி தெரிவித்துக் கொள்வோம். இந்த அறிவிப்பு நின்று நிதானமாக கவனிக்கவும். பங்கிற்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் பங்கு தந்தையை சந்தித்து உங்களை பங்கின் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சிலர் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, ஈஸ்டருக்கு தான் வருவீங்க. அதனால அதை நான் சிறப்பாக இந்த அறிவிப்பை நான் தருகிறேன். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் பங்கிற்கு புதிதாக வந்திருக்கின்றீர்களோ அவர்களாம் உங்களது பழைய பங்கிலிருந்து கடிதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பங்கினை உங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருவிழுக்கு 2வது மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கொடுக்கப்படும். 2வது மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமைகள், மற்ற நாள்களில் தயவு செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம். திருமண ஓலைகள் புதன்கிழமைகளில் மட்டும் எழுதப்படும். திருமண ஓலைகள் புதன்கிழமைகளில் மட்டும் எழுதப்படும். அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் திருப்பலி முடிந்த பிறகு கேக் மற்றும் தேநீர் வழங்கப்படும். அனைவரும் அதை பெற்று மகிழ்ச்சியாக இல்லம் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைய கேக்கெல்லாம் வந்திருக்கு, யாரும் பெற்றுக்கொள்ளாமல் செல்ல வேண்டாம். சிறிது காலம் தாமதமானாலும் பரவாயில்லை, வரிசையாக நின்று அதை பெற்றுக்கொண்டு உறவுகளை பரிமாறிக்கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் கேக் நமக்கு வழங்கிய திருவானை காவல், ஹலோ கேப், சிறுதானிய மில்லட்ஸ் ஐஸ்கிரீம் மற்றும் பேக்ஸ் உரிமையாளர் செல்வன் அருண் பிரகாஷ் குடும்பத்தாருக்கும், மணச்சநல்லூர் அருள்துறையின் குடும்பத்தாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது பங்கு சேர்ந்த ஒருவரும் குடும்பமும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் பெயர் சொல்ல வேண்டாம் என்று யூஷுவலாக சொல்லுவார்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, டீ, பிஸ்கட், பேப்பரெல்லாம் இருக்கும், கீழே போட்டு போயிடாதீங்க தயவு செய்து. நாளை காலை திருப்பலி உண்டு. உங்களுக்காக ஆங்காங்கே குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த குப்பை தொட்டிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஜனவரி முதல் நள்ளிரவு திருப்பலியானது டிசம்பர் 31ஆம் தேதி வழக்கம் போல் 11 ஹாலுக்கு நற்கருணை ஆராதனையோடு ஆரம்பமாகும். மற்ற குறிப்புகள் வருகின்ற ஞாயிறு என்று அறிவிக்கப்படும். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்குவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தாம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வாழ்வுதர் வழியாக அறிவிக்க திருவிடம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது கிறிஸ்துமஸ் தாத்தாவை நாம் வரவேற்பும். அனைவரும் அமைதியாக அமரவும். இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவரும் பீடத்திற்கு முறி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், மேலுமாக இந்த ஆண்டு பிறந்தவர்கள், கை குழந்தைகளா இருப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வாருங்கள்.
ஹலோ, இல்ல இந்த வருஷம் யாரும் குழந்தைகள் இருக்கிறாங்களா? வாங்க, தூக்கிட்டு வாங்க. இன்று பிறந்தவர்கள் டிசம்பர் 25 இன்று புதிய நாள் பிறந்துருச்சு. இன்று பிறந்தவர் இருக்கீங்களா? வாங்க, வெல்கம். பெற்றோர் தூக்கிட்டு வாங்க, குழந்தை தூக்கிட்டு வாங்க. இந்த ஆண்டு பிறந்த குழந்தைகளோடு நாம் இந்த கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டி கொண்டாடுவோம். இப்பொழுது நம் ஆண்டவருக்கு வாழ்த்து பாடல் பாடி ஆண்டவர் யார் பறிப்போம்.